என்னுடைய கொள்கை ஆசான் திருமாவளவன்ங்கிறது. அப்போ எதுக்கு ஒரு விஜய் கட்சியில் வந்து சேர்ந்தார்? நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள். விஜய் தான் என்னுடைய கொள்கை ஆசான்ல சொல்லணும், மாற்றி பேசுகிறார். என்னுடைய கொள்கை ஆசான் திருமாவளவன் அப்படின்னு திருமாவளவனை தூக்கி பிடிக்கிறார். அப்படின்னா இவர் ஆதவர்ஜுன் இதுக்கு முன்னாடி சபரீசன் இதில் தான் வேலை பார்த்தார். அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் அந்த இதில் சர்வே இதில் தான் வேலை பார்த்தார். அப்படின்னா இவர் கொள்கை ஆசான் சபரீசன் தானே. சபரீசன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா செய்தி வருதா? இங்கே இருக்கிற நியூஸ் எல்லாம் சபரீசனுக்கு போகுதா? அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு முதல் ஆசான் சபரீசன், இரண்டாவது கொள்கை ஆசான் வந்து உங்களுக்கு திருமாவளவன். திருமாவளவனை நீங்கள் கொள்கை ஆசானை ஏற்றுக்கிட்டிங்கன்னா விஜய் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கக்கூடாது. ஜாதி பேரில் ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க, நீங்கள் திருமாவளவனின் கொள்கை ஆசான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும். அதனால் கூடிய சீக்கிரம் ஆதவர்ஜுன் தனியாக வந்து திருமாவளவன் மாதிரி ஒரு ஜாதி கட்சியை ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சிந்து பாடுங்கள். விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டே அவரையும் கொள்கை ஆசான்னா அது முதுகுல் குத்துவதற்கு சமாதம்.